கொஞ்சமாக ரசம் உண்டாக்குறது எப்படின்னு சொல்லித்தரேன். ஒரு இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி இவ்வளோ தண்ணி எடுத்தாச்சு. அது கொதிக்கும் போது ஒரு சின்ன துண்டு பால் பெருங்காயம் போட்டுக்கலாம். வயிறு வேதனை, ஜலதோஷம், இந்த மாதிரி வயிற்று பொறுமல், நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி சின்னதாக ரசம் பண்ணி சாப்பிட்டா ஜுரம் வரைக்கும் விட்டுடும். அதுக்குள்ளே ரசம் தான் இது. மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பு. கொஞ்சம் பருப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்பு முழுசும் போட வேண்டாம், அதோட தண்ணி மட்டும் விட்டால் போதும். இது நம்ம பாக்கி பருப்பு நமக்கு கூட்டு கறி உண்டாக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது ஆயிடுச்சு. நீ உப்பு போட்டாச்சு, பெருங்காயம் போட்டாச்சு. நீ கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. ஆஸ் யூஷுவல் நம்ம கோல்டு ரிலீஃபுக்கான குருமிளகு பொடி நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடுகு தாளித்து பூண்டை லைட்டாக வந்து வதக்கிட்டு, பச்சை மிளகாயும் பூண்டும் வதக்கிட்டு, மிளகு ஜீரகமும் கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிட்டு, அதிலே புளி தண்ணி பிழிஞ்சு ஊற்றி மஞ்சப்பொடி, உப்பு, லைட்டாக துளி காயம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கொஞ்சம் சாம்பார் பொடி மாதிரி போட்டுட்டு இறக்கலாம். அது பச்சை ரசம். நம்ம பருப்பு விட்டோன்னா பருப்பு ரசம். நான் இப்போ பருப்பும் தக்காளியும் போட போகிறேன். தக்காளி போட்டாச்சு. இது இப்போ நம்ம அடைச்சி வச்சோம்னா 10 நிமிஷத்தில் கொதிச்சிடும். நம்ம கருவேப்பிலையெல்லாம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கேஸு பிரச்சனை எல்லாம் வரும்போது கருவேப்பிலை சாப்பிட சொல்லுவாங்க. பாலில் மஞ்சப்பொடி போட்டு சாப்பிடுவோம். தக்காளி சாப்பிடலாம், வயிற்றுக்கு நல்லது. ஸோ அது மாதிரி உப்பு, காயம், நம்ம குருமிளகு பொடி சேர்த்தாச்சு, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த லைட்டாக வந்து கொதி வரும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொடி பண்ணி வச்சுருந்தா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா கசக்கும், ஜீரகங்கிறது கசக்கும் இருக்கிறதுனால லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஜீரகம். நம்ம கொதிக்கட்டும். டொமேட்டோ கறி சிம்பிளாகிட்ட உண்டாக்குற விதம்: வெளுத்துள்ளி, இஞ்சி தொலிச்சிட்டு சதைச்சி வைக்க, 2 சவாளா നല്ലോണം ചെറുതായിട്ട് കീറി മുറിച്ചത്, ഉപ്പിട്ട് എണ്ണ ഒഴിച്ചിട്ട് ഉപ്പിട്ട് നല്ലോണം വഴറ്റുക. അതിനുശേഷം തക്കാളി അതിൻ്റെ ആ ഒരു കാമ്പിൻ്റെ ഭാഗം ചെത്തി കളഞ്ഞിട്ട് പൊടിയായിട്ട് നിറയ്ക്കുക. ഇതിനകത്തിട്ട് മഞ്ഞൾപ്പൊടി ഇട്ട് നന്നായിട്ട് വഴറ്റുക. അതിനുശേഷം ഉരുളക്കിഴങ്ങ് ഒന്ന് സ്മാഷ് ചെയ്ത് അതിനകത്തിടുക. പച്ചമുളക് 4-5 എണ്ണം കീറി മുറിച്ച് അതിനകത്തിടുക. മഞ്ഞൾപ്പൊടി, ഉപ്പ്, പിന്നെ എരിവിന് വേണ്ടി ഇത്തിരി ചില്ലി പൗഡർ വേണമെങ്കിൽ ആഡ് ചെയ്യാം. അടുത്ത് കുറച്ച് ഗരം മസാല ചെറിയ സ്പൂണാണ്, അത് ചേർക്കാം. നല്ല മണം. ഇങ്ങനെ ഗരം മസാല ഇടുക. ചെറിയ തുണ്ട് ശർക്കര ഇടുക. നല്ല ടേസ്റ്റായിട്ട് എരിവും പുളിയും മധുരവും നല്ല കോംബോ ആയിരിക്കും. മധുരം കയറുമ്പോൾ നമുക്ക് പേടിക്കൊന്നും വേണ്ട, മധുരം ആവശ്യമാണ്. ചെറിയ ശർക്കരയൊക്കെ കഴിച്ച് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് നല്ലൊരു ആൽക്കഹോളിക് എഫക്റ്റ് ബോഡിക്കകത്ത് കിട്ടും. നല്ല റിലാക്സേഷൻ, മൈൻഡ് റിലാക്സേഷൻ, നാവിന് സ്വാദ്, കറിക്ക് നല്ല രുചി കൂടും. അതുകൊണ്ട് ഇതുപോലെ നന്നായിട്ട് കുറച്ച് വെള്ളമൊഴിച്ച് നന്നായിട്ട് ഇളക്കി യോജിപ്പിച്ച് ശർക്കരയിട്ട് മാറ്റിയെടുക്കുക. പിന്നെ പൊടിയായിട്ട് നിറക്കി വെച്ചിരുന്നതിന് മല്ലിയില, പുതിന ഇല ഉണ്ടെങ്കിൽ ചേർക്കാം. കാരപ്പൊടി, ഗരം മസാലപ്പൊടി മാത്രം മതി. പിന്നെ അവിടെ നല്ല തക്കാളി ചട്നി അരച്ച് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അതിലൊരു ടേബിൾ സ്പൂൺ ചേർക്കാം. അങ്ങനെ തക്കാളി കറി സ്പീഡിൽ ഉണ്ടാക്കിയെടുക്കാം. ഇതുപോലെ ഉണ്ടാക്കിയ തക്കാളി കറി വഴുതന ചേർക്കാം, കൊത്തമരക്ക ഉണ്ടെങ്കിൽ കൊത്തമരക്ക ചേർക്കാം. ഇതൊക്കെ കുറച്ച് വെജിറ്റബിൾസ് ഇത്തിരി തനിച്ചുണ്ടെങ്കിൽ ഇതിനകത്ത് ചേർത്താൽ ടേസ്റ്റി ആയിരിക്കും.
പാവയ്ക്ക കഴിക്കണമെങ്കിൽ പാവയ്ക്ക നന്നായിട്ട് വഴറ്റിയിട്ട് ഇതിനകത്ത് കയറ്റാം. അപ്പോൾ ഈ മസാലയിൽ നമുക്ക് പടവലങ്ങ വേണമെങ്കിൽ ചേർക്കാം. ടൊമാറ്റോ കറി ഇങ്ങനെ തന്നെ വേണം. പക്ഷേ നമ്മുടെ പാവയ്ക്കയോ വഴുതനങ്ങയോ കഴിക്കണമെന്ന് തോന്നിയാൽ ഇതുപോലെ മിക്സർ റെഡിയാക്കി അതിനകത്തിട്ട് വേവിച്ച് കഴിച്ച് കഴിഞ്ഞാൽ ഈസി ആയിട്ട് കഴിക്കാൻ പറ്റും. ഡയറ്റും ഡയറ്റുമായി, ഹെൽത്തിന് ഹെൽത്തുമായി. താങ്ക് യു.